நமஸ்காரம். நமஸ்காரம் மகாசிவ. இந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய கருத்துக்கள் பல வருடங்களாக 20-30 வருடங்களாக நம்ம நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கோம். வாஸ்து சம்பந்தமானது, நியூமராலஜி சம்பந்தமானது, ஜெமாலஜி சம்பந்தமானது நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கோம். ஏன் இந்த யூடியூப்ல நம்ம இன்னைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டா, நிறைய வில்லேஜில் இருக்கவங்களுக்கு, பட்டி தொட்டியில் இருப்பவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கேட்க முடிவதில்லை, அல்லது ஒரு பெரிய டிவி எடுத்து போயிட்டு என்னன்னு கேட்டா இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து பார்க்க முடிவதில்லை. அதனால எல்லாருமே என்னன்னு கேட்டா செல் வச்சிருக்காங்க. அந்த செல் வச்சிருக்கிறனால அந்த செல்லுல வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க போட்டு அங்கிருந்து அவங்க வேலை செய்யற இடத்துல இருந்து டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில்ல வந்து பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான மெயில்ஸ் எங்களுக்கு வந்துட்டே இருக்கு. சார் நீங்க வந்து யூடியூப்ல பேசுங்க, சில கருத்துக்கள் பேசுங்க, சிலது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு பேச்சுக்கு இணங்க நம்ம இந்த யூடியூப்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வாஸ்து சம்பந்தமானதும் நியூமராலஜி சம்பந்தமானதும் நம்ம பேச இருக்கோம். ஒரு மனிதனுக்கு வாஸ்துவும் நியூமராலஜியும் 2 கண்கள் போன்று. இந்த 2 சாஸ்திரங்களும் சயின்ஸும் சரியா இருந்தாவே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மனிதன் அப்படிங்கிற இந்த மெட்டபாலிசம், இந்த தூள உடம்பு சரியா இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. நிறைய பேர் கேட்பார்கள், சார் என்ன சார் வாஸ்துன்னா உப்பதான வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பிறந்து வரல, இது வந்து என்னன்னு கேட்டா ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்தே இது வந்து இருக்கு அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. இதுல குறிப்பாக எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வாஸ்துல என்னன்னு கேட்டா இதை உடைக்க சொல்லுவாங்க, அதை இதை பண்ண சொல்லுவாங்க, அதை பண்ண சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு டெய்லர் அப்படின்னா துணியை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி வெட்டுவாரு. அப்ப டெய்லர் அப்படின்னா என்னன்னு கேட்டா துணியை வெட்டுறான்னு கிடக்க இல்லையே, அப்படி இல்லையே. கை இவ்வளவு நீளம் இருக்கணும், இடுப்பு இவ்வளவு வைக்கணும், காலர் இவ்வளவு வைக்கணும், பட்டன் இங்க இருந்து இவ்வளவு வைக்கணும், பாக்கெட் இங்க தான் வைக்கணும், கணக்கு இருக்கு. இங்க வைக்கிற பாக்கெட்டுக்கு முதுகு பின்னாடி வைக்கப்பட்டால் நீங்க கூட வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்ப நம்ம டெய்லரை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தப்பு என்று சொல்ல முடியாது. யோசனை பாருங்க, அவர் உங்களுடைய உடம்புக்கு தகுந்தாற் போன்று ஒரு சட்டையை நிர்மாணம் செய்கிறார், தைத்து கொடுக்கிறார். அவர் என்ன இந்த துணி இப்படி வெட்டுறார், துணி அப்படி வெட்டுறார் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்படி பார்க்கும் பொழுது இந்த உடம்பே பஞ்சபூத தத்துவத்திற்கு அடிப்படையில் இயங்கப்பட வேண்டும் என்றால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவைகளுக்கு தகுந்தாற் போன்று இயங்கப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்முடைய கட்டிடமானது வாஸ்து முறைப்படி இருக்கப்பட்டால் மட்டுமே மனிதனாக இருக்கப்பட முடியும். சார் அப்படி இல்லை சார், இப்படி வேணா இருக்கட்டும் அப்படி என்று பேச போனால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை தரமானது ஒரு ஏற்றத்தாழ்வுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. இதுல பேசக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில் மட்டும்தான். இதை நீங்கள் செய்யப்பட வேண்டும், இதை செய்தால் மட்டும்தான் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று பேச வரவில்லை. என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய ஆராய்ச்சிகளை, ஒரு 30-35 வருட ஆராய்ச்சிகளை உங்களிடத்தில் ஒரு ஷேர் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த யூடியூப்ல நாம இன்னைக்கு பேசுறோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு மனிதனுக்கு வீடு வேணுமா, மனிதனுக்கு வீடு வேணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வேணும். கிளைமேட் மாறுது, சீதோஷ நிலைகள் மாறுது, அதுல இருந்து நம்மளை பாதுகாப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக என்னது ஒரு பாதுகாப்பு அரணாக ஒரு கட்டணம் இருக்கப்பட வேண்டும். சாதாரணமாக ஒரு மழை வருகிறது என்றால் எனக்கு என்ன பேக் இருக்க நம்ம ரூபா நோட்டெல்லாம் என்ன பண்றோம், ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ள வச்சு மடிச்சு இன்னொரு கவருக்குள்ள வச்சு ஒரு ரப்பர் நாள் போட்டு எடுத்துக்கிறோம். ஏன்? தண்ணீர்ல இந்த ரூபா நோட்டை நனையக்கூடாது. அதே போன்று இந்த மனிதனுடைய எண்ணங்கள், செயல்கள், குணங்கள் எல்லாமே சரியான கோணத்தில் இருக்கப்பட வேண்டும், சரியாக இயங்க வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு ஒரு வீடானது வாஸ்து முறைப்படி இருக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பாயிண்ட். சரி, என்ன சார், ஓகே நாங்க போய் அபார்ட்மெண்ட் தான் சார் வாங்குறோம், அங்க எப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் பார்க்கலாம். இன்றைக்கு எல்லா என்ஜினியர்ஸ், எல்லா ப்ரமோட்டர்ஸ் எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா வாஸ்து முறைப்படி தான் கட்டுகிறார்கள். அதில் ஓரளவுக்கு முன்ன பின்ன மாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக குறைந்தது 60% வாஸ்து முறைப்படி தான் கட்டுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண், இவங்க தான் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரக தேவதைன்னு சொல்றோம், இவர்கள் தான் மனை ஆண் என்று சொல்கிறோம். இந்த பெண்ணினுடைய ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில், ராசியின் அடிப்படையில்
இவருக்கு எந்த வாயில் இருக்கப்பட்டால் இவர்களுக்கு யோகம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணணும். இந்த டிசைட் பண்ணிட்டு என்னன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா இவருடைய ராசியை அடிப்படையாக வைத்து whether the east facing or west facing or north facing or south facing அந்த மாதிரி டைரக்ஷன்ல நம்ம என்னன்னு கேட்டா ஒரு வீடை நிர்மாணம் செய்யலாம் அல்லது வீடு வாங்கப்பட வேண்டும். சரி, ஓகே, இப்படி ஒரு பக்கம். சரி, நாங்க வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, சொந்த அமௌண்ட்ல போட்டு நாங்க கட்டணுமா அல்லது வாடகைக்கு எடுக்கணுமா அல்லது கடன்ல வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. இயற்கையாகவே those who are born on number 8 combination, ஒருவர் 8ஆம் எண்ணில் பிறந்திருந்தாலோ அல்லது லக்னத்தில் சனி பகவான் இருந்திருந்தாலோ, யோசனை பண்ணி பாருங்க, 8ஆம் இருந்தாலோ அல்லது லக்னத்தில் சனி பகவான் இருந்திருந்தாலோ அல்லது சனி பகவானுடன் கேது இருந்தாலோ அல்லது சனி பகவானுடன் சுக்கிரன் இருந்தாலோ சனி பகவானுடன் சந்திரன் இருந்தாலோ இவர்கள் அனைவரும் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கடனில் வாங்கப்பட வேண்டும். இதுல கடனை தான் வாங்கணும். அதுவும் கடனில் கட்டிய வீடாக வாங்கப்பட வேண்டும். சார் என்ன சார் இங்க நாங்க நல்ல ஒரு 2 கிரவுண்ட்ல 3 கிரவுண்ட்ல நாங்க பெரியது கட்டலான் இருக்கோம், அப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கள் இருக்கும். ஆனால் இவருக்கு மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டிய வீடாக வாங்குறது, கடன்ல வாங்குறது சாலச் சிறந்தது. யோசனை பண்ணி பாருங்க. சரி, ரைட், இருக்கட்டும் சார். இந்த மாதிரி எங்க மிஸ்ஸஸ் வந்து என்னன்னு கேட்டா ஒரு 4ஆம் நம்பர்ல பிறந்திருக்காங்க அல்லது 13ல பிறந்திருக்காங்க அல்லது 22ஆம் நம்பர்ல பிறந்திருக்காங்க அல்லது என்னுடைய மனைவிக்கு இப்போ வந்து ராகு நடந்துட்டு இருக்கு அல்லது லக்னத்தில் ராகு இருக்கு. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. என்னுடைய மனைவியாகப்பட்டவளுக்கு நாங்கள் வீடு வாங்கலாம்னு இருக்கோம், அவளுக்கு லக்னத்தில் கேது இருக்கின்றது அல்லது இவர் கேது திசையில பிறந்திருக்கிறார், இப்ப கேது திசை நடந்துட்டு இருக்கு. இப்படி என்று பார்க்கும்போது அல்லது என்னோட மனைவியாகப்பட்டவள் 7ஆம் எண்ணில் பிறந்திருக்கிறார் அல்லது 16இல் பிறந்திருக்கிறார், 25 பிறந்திருக்கிறார் என்று பார்க்கும்போது இந்த those who are born on number 4 combination or 7 combination or லக்னத்தில் ராகு or லக்னத்தில் கேது, இப்படி பிறந்தவர்களுக்கு இவர்களுக்கும் கட்டிய வீடு மட்டும்தான் சாலச் சிறந்தது. அப்படி இல்லாமல் நான் கட்ட போறேன், அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன்னு செய்யப்பட்டால் வீட்டு வேலை ஆகும். ரொம்ப லாங் டேர்ம் இழுக்கு 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 இழுத்து ஜவாட்டா கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எந்த இடத்தில் வீடை கட்டிய வீடாக வாங்கலாம் என்று பார்க்க போனால் ஒரு கோவில் அருகாமையில், எங்க கோவில் அருகாமையில், ஒரு ஆக்ரோஷம் உள்ள கடவுள் அருகாமையில், ஒரு காளியம்மா டெம்பிள், பத்ரகாளியம்மா டெம்பிள், முத்தாலம்மா டெம்பிள், இந்த மாதிரி ஆக்ரோஷ கடவுள் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு அருகாமையில் வாங்கப்பட்டாலும் வீடை பர்ச்சேஸ் செய்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அல்லது இந்த கேது திசையில் பிறந்தவர்கள், 7ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், லக்னத்தில் கேது உள்ளவர்கள், யார் லக்னத்தில் கேது உள்ளவர்கள், இவர்களுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சர்ச் அருகாமையில், ஒரு மசூதி அருகாமையில் இவர்களுக்கு வாங்கப்பட்டால் என்னது ரொம்ப நல்லா இருக்கும். சோ இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் மட்டும்தான் இது புலப்படும். செக் பண்ணி பார்க்கணும் நம்ம எதுல பிறந்திருக்கோம், என்ன ராசியில பிறந்திருக்கோம், அல்லது அந்த ஜாதக பத்தி எடுத்து பார்க்கும் பொழுது என்ன இருக்கு, லக்னத்தில் என்ன இருக்கு, எதுல பிறந்திருக்கோம், என்ன எண்ணில பிறந்திருக்கோம், என்ன நம்பர்ல பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க போனால் கண்டிப்பாக அது அப்படியே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி சார், என்ன சார் நாங்க வீடெல்லாம் வாங்கிட்டோம், இப்ப என்ன பண்றது, நாங்களே வீடு கட்டிட்டோம், என்ன செய்தால் நல்லா இருக்கும் என்று பார்க்க போனால் இந்த லக்னத்தில் ராகு உள்ளவர்கள் அல்லது 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் அல்லது 13இல் பிறந்தவர்கள் அல்லது 22இல் பிறந்தவர்கள் கட்டிய வீடாக வாங்காமல் சொந்தமாக கட்டப்பட்டிருந்தால் இவர்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வடக்கு புறமாக சென்று அல்லது கிழக்கு புறமாக சென்று அங்கு இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை
அல்லது வெள்ளிக்கிழமை என்று சென்று அந்த திருச்சொலுக்கின் மீது 3 எலுமிச்சம்பழத்தை குத்தப்பட்டால் அந்த தோஷமானது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் கூறுகிறது. குறிப்பாக இவர்களுக்கு பசங்கள் இருப்பார்கள், பெண் குழந்தைகள் இருப்பார்கள். இவர்களை திருமணம் செய்யக்கூடிய காலகட்டத்திற்கு முன்பாக இது போன்ற அம்மன் கோவிலுக்கு சென்று நெல் குத்தப்பட்டு அரிசியாக மாற்றி புது பானையில் பொங்கல் வைக்கப்பட்டு எல்லோருக்கும் நெய்வேத்தியமாக கொடுக்கப்பட்டால், பிரசாதமாக கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக இவர்களுக்கு அந்த தோஷம் குறையும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஏன் குத்திய நெல்லை வைத்துதான் பொங்கல் வைக்கப்பட வேண்டுமா? அல்லது அரிசியில் பொங்கல் வைக்கக்கூடாதா என்று ஒரு கேள்வி எழும்போது வரும். ஏன் அப்படியே போனவொன்னு குக்கர்ல வைக்க கூடாதா? போனா டகாருங்கிறோம், அப்படியே பொங்குது, வைக்க கூடாதா? வைக்கலாம், தவறுதும் இல்லை. ஆனால் இந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் வைக்கப்படும் பொழுது அதிலும் ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. அதிலும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்கின்றது. அந்த நெல்லை குத்தும் பொழுது நீங்கள் அந்த கருங்காலி உலக்கையை பிடித்து இப்படி குத்தும் பொழுது உங்களுடைய கர்மாக்கள் குறையும் என்பது சாஸ்திரம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பேனா எடுத்து எழுதிட்டு இருக்கோம், திடீர்னு என்ன கேட்டேன்னா ஒரு ஸ்டாஃப் லேட்டா வராங்க, வந்தோம், ஏமா என்ன லேட்டு? அப்படி நம்ம கோபம் வரும்போது என்ன பண்றோம்? பேனா அப்படியே பல்ல கடிச்சிட்டு கீழே எழுதுறோம். நம்முடைய கோபத்தை பேனா விளிம்பில் காண்பித்து அப்படியே ஏதோ எழுதி, சரி போங்க போங்க போங்க, உங்களுக்குலாம் நாங்கெல்லாம் வந்து புத்தி சொல்ல முடியாதம்மா, உங்களுக்கெல்லாம் புத்தி சொல்ல முடியாது, நீங்களாம் சீனியர் ஸ்டாஃப், உங்களுக்கெல்லாம் சொல்ல முடியுமா நாங்க? அப்ப நம்முடைய கோபத்தை அந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே கொண்டு போறோம். எதுல? பேனாவில் விளிம்பின் மூலமாக. அல்லது என்ன பண்றாங்கன்னா அப்படியே சேர வந்து டமால் கட்டுறோம், கெட் அவுட் ஃப்ரம் தி ஆபீஸ், கெட் அவுட் ஆஃப் ஆபீஸ் சொல்றோமா இல்லையா? அப்ப இந்த பெண்களுக்கு வரக்கூடிய தோஷங்களை இதுபோன்று பொங்கல் வைக்கப்பட்டு நெல் குத்தப்பட்டு அரிசியாக புடைக்கப்பட்டு அந்த முறத்தை எடுத்து அதில் கொட்டி புடைக்கப்பட்டு அந்த அரிசியை கழுவி புதுப்பானையில் பொங்கலிடப்பட்டால் பெண்களுக்கு வரக்கூடிய தோஷங்கள் குறைகிறது. இந்த தோஷங்கள் குறையும் பொழுது இவர்கள் வீடு வாங்கக்கூடிய யோகமும் அதிகரிக்கும்.